Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் 12th நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்க. வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது ரெகுலராக நம்ம என்ன பண்ணுறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நேற்றுக்கு வந்து நம்ம மேக்ஸோட ஹாஃப் அலி கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணோம். சரியா, லாஸ்ட் இயரோட ஹாஃப் அலி கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணோம். இன்றைக்கி நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது தமிழ் கொஸ்டின் பேப்பரை நம்ம பார்க்கலாம். என்ன சார் தமிழ் கொஸ்டின் பேப்பர்லாம் நம்ம பார்க்கணுமா, அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். இருந்தாலும் பழைய கொஸ்டின் பேப்பர்ஸ்லேருந்து நமக்கு நிறையா கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு ரிப்பீட்டடாக கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஹாஃப் இயர்லி எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்ஸ்லேருந்து நமக்கு வந்து பப்ளிக் எக்ஸாமுக்கும் நிறையா கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரியா, இப்போ ஃபஸ்ட் ஒன் வேர்டுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இ. சரியா, அதுக்கப்புறம் செகண்ட் ஒன் வேர்டுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஆப்ஷன் இ. தேர்ட் ஒன் வேர்டுக்கு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆ. ஃபோர்த் ஒன் வேர்டுக்கு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆ. ஃபிஃப்த் ஒன் வேர்டுக்கு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இ. சிக்ஸ்த் ஒன் வேர்டுக்கு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இ. செவன்த் ஒன் வேர்டுக்கு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஒன்று இ. சரியா, அதுக்கப்புறம் எயித் ஒன் வேர்டுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஆ செகண்ட் ஆப்ஷன். சரியா, நைன்த் ஒன் வேர்டுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆ செகண்ட் ஆப்ஷன். டென்த் ஒன் வேர்டுக்கு இ. 11th ஒன் வேர்டுக்கு ஆ. 12th ஒன் வேர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஆப்ஷன் இ. 13th ஒன் வேர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆ. சரியா, செகண்ட் ஆப்ஷன். 14th ஒன் வேர்டுக்கு இ. சரியா, இந்த ஆன்சர்ஸில் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு சொல்லி நீங்களும் ஒரு தடவை வெரிஃபை பண்ணிங்க, செக் பண்ணிங்க. சப்போஸ் அதில் ஏதாவது தவறுதலாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா கவிஞர் சிற்பி எவற்றை வியந்து பாட தமிழின் துணை வேண்டும் என்கிறார். அதுக்கப்புறம் நகரம் பட்டை தீட்டிய வெள்ளை வைரமாகிறது விளக்குக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செவ்வியல் இலக்கிய மரபு பாடாத அல்லது புறக்கணித்த கருப்பொருள்களை எல்லாம் பாடு பொருளாக்கிய நூல்கள் இரண்டையும் எழுதுகன்னு சொல்லிக்கிறோம். அதுக்கப்புறம் இறைமகனாரின் இன்னலை கண்டு மக்கள் எவ்விதம் புலம்பினர். சரியா, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் செய்யல. அதுக்கப்புறம் 2 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து உரைநிலை வந்து பார்த்தீங்கன்னா பண்டைய காலத்து கல்வி முறையில் அதாவது மனப்பயிற்சிக்கு உதவிய நூல்களை குறிப்பிடுக. தமிழர் வளர்த்த அழகு கலைகள் நூல் பற்றி வரைக. அதுக்கப்புறம் குலையசிய விளைவு என்றால் என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, பார்த்துங்க. அதுக்கப்புறம் ஒன் வேர்ட்ஸ். சரியா, அதாவது 2 மார்க்கில் என்னன்னு பார்த்தா கொடுப்பாங்க, உங்களுக்கு நல்லாவே தெரியும். இலக்கணம் அது சம்மந்தப்பட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே. சரியா, இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விகற்பம் பல விகற்பம் என்றால் என்ன, இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நிறையா தடவை என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸாமில் கேட்குறாங்க. அதையும் நீங்கள் பார்த்துங்க தெளிவாக. நிறைய கொஸ்டின்ஸ் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் சொல்லை பிரித்தும் சேர்த்தும் தொடரமைக்க, அதாவது பலகை வெங்காயம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் புணர்ச்சி விதி, பகுபத உறுப்பிலக்கணம். நான் எல்லா வீடியோவும் சொல்லிகிட்டே இருக்கேன், தமிழுக்கு வீடியோ போடுறப்ப எல்லாத்துலேயுமே சொல்லிகிட்டே இருக்கேன். அந்த அறிந்து பார்த்திங்கன்னா இந்து விகுதி, இந்த இந்து விகுதி வர மாதிரி நமக்கு வந்து கொஸ்டின் வந்து கண்டிப்பாக கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது. இந்து விகுதி வந்தால் இத்து ப்ராக்கெட்டில் இந்து போட்டு நம்ம பிரித்து எழுதணும் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் பகுபத உறுப்பிலக்கணத்துக்கு. அதை தெளிவாக பார்த்துங்க. கண்டிப்பாக பப்ளிக் எக்ஸாமுக்கு நமக்கு ஒரு கொஸ்டின் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரியா, அதுக்கப்புறம் 2 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து பகுதி 3ல் 2 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துங்க. இதில் வந்து தலைகோல் பற்றி குறிப்பறிக, இது அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். அதே மாதிரி கடையெழு வள்ளல்களையும் அவர்கள் செய்த செயல்களையும் அட்டனைப்படுத்துக, இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் 4 மார்க் வந்து பார்த்திங்கன்னா மழை வெள்ள பாதிப்பிலிருந்து காத்துக்கொள்ளும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை குறிப்பிடுக. பண்டைய விரிந்த குடும்பத்தின் தொடர்ச்சியை இன்றைய கூட்டு குடும்பம் விளக்குக. திரைப்படத்தின் காட்சியின் ஆற்றலை எடுத்துக்காட்டுடன் புலப்படுத்துக. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நேர மேலாண்மைக்கு பொருத்தமான கதை ஒன்றினை குறிப்பிடுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி, அதை பார்த்துங்க. அதுக்கப்புறம் இலக்கண கொஸ்டின்ஸ் எல்லாமே ரொம்ப நம்ம அடிக்கடி எதெல்லாம் முக்கியமான கொஸ்டின்ஸ் நம்ம போடுறோமோ அதுலேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கருத்து படத்தை புரிந்து கொண்டு பத்தியாக எழுதுகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் பார்த்துங்க தெளிவாக. ரொம்ப ஈஸி தான். சரியா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 6 மார்க் கொஸ்டின்ஸு. 6 மார்க் கொஸ்டின்ஸில் நமக்கு என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதாவது மனப்பாட பகுதியில் வந்து ஒருமையுடன் என தொடங்கும் தெய்வ மணி மாலை பாடலே எழுதுகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நோய் என முடியும் குரலை எழுதுகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா, தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. இதெல்லாம் நமக்கு வந்து இந்த வரக்கூடிய ஹாஃப் இயர்லி எக்ஸாம்லையும் கேட்கலாம். அதே மாதிரி நமக்கு வந்து பப்ளிக் எக்ஸாம்லையும் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. இதோட பிடிஎஃப் லிங்க் வேணும்னு நினச்சிங்கன்னா பிடிஎஃப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருங்க, எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பர் வின்சென்ட். தேங்க்யூ.